தொடர்ந்து கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் நவீன். நவீன், விடுமுறை காலம் முடிந்து திரும்பும் மக்களால் இந்த போக்குவரத்து நெரிசல் சுமார் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு? அங்க நிலைமையை சீராக்க ஏதேனும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதா? விரிவா பதிவு பண்ணுங்க நவீன். வணக்கம். தீபாவளி பண்டிகையை கொண்டாட சென்னையில் பணிபுரிந்த ஏராளமான பொதுமக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று தீபாவளி பண்டிகையை கொண்டாடினர். நாளை முதல் பள்ளி, கல்லூரிகள், அதே போல அலுவலகங்கள் வேலை நாட்கள் துவங்க இருப்பதன் காரணமாக அவர்கள் மீண்டும் தற்போது சென்னையை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று மாலை முதலே அதாவது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில அவர்கள் வருகிறார்கள். குறிப்பாக இருசக்கர வாகனம், கார், ஆம்னி பேருந்துகள், அரசு பேருந்துகள் மூலமாக தொடர்ந்து தென் மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் சென்னையை நோக்கி வந்து கொண்டிருப்பதன் காரணமாக தற்போது ஜிஎஸ்டி சாலையில போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. நாம் இப்போ பார்க்கக்கூடிய காட்சி சிங்கப்பெருமாள் கோயில் பகுதியில ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு. அந்த காட்சிகளை தான் நம்ம அதை பார்க்கிறோம். இந்த பகுதியை பொறுத்தவரை சிங்கப்பெருமாள் கோவில் சிக்னலிலிருந்து திருத்தேரி, பாரேரி, மகேந்திரா சிட்டி என 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய இந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கு மட்டுமல்லாது இந்த ஜிஎஸ்டி சாலையில ஊரப்பாக்கம், கிளாம்பாக்கம், வண்டலூர், அதே போல மாமட்டூர், பாலாற்று பாலம், பொக்குத்துறை, படாலம் என போக்குவரத்து நெரிசல் நீடித்து வருகிறது. இன்று மாலை முதலே ஏராளமான பொதுமக்களின் வருகையின் காரணமாக போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதனை கட்டுப்படுத்தும் முன்னில போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். இருந்த போதிலும் வாகனங்களின் வரத்து அதிகமாக இருப்பதன் காரணமாக நெரிசல் நீடித்து வருகிறது. நன்றி நவீன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.